ஒரு வசனத்தை கூட நம்ம எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நற்கிரியையை தொடங்கினவர் அவர். அல்லேலூயா. அதை முடிய செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டும், கர்த்தர் அதை முடிய செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சிருக்கலாம், இந்த காரியம் எப்படியாய் மாறுமோ, இந்த காரியம் எப்படி முடியுமோ என்று. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அதிலே நமக்கு ஒரு முடிவை தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. எப்படி நம்ம ஜெயத்தை பெற முடியும்? அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களில் சொல்லப்படுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் என்ன பெருகுமா? என்ன பெருகும்? கிருபை பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நன்றி சொல்ல, நம்ம வாழ்க்கையிலே காணப்படுகிற கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்ன பண்ணுகிறானா? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். என்னது? ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள், அல்லேலூயா, கடினமான பாதை நேரத்திலையும் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிடும் பொழுது கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவருக்கு நன்றி உள்ள ஒரு ஜனமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கக்கூடாது? எப்படி நம்ம இருக்கக்கூடாது? எப்படி இருக்கக்கூடாது? நன்றி மறக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அப்புறம் ஆமாம், நன்றி கெட்டவங்களாகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நான் இதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நடக்கலைன்னா என்ன பண்ணிடுறோம்? அட என்ன சபை, என்ன ஆண்டவர், உண்மைதானே, உண்மைதானே, ஏன் எனக்கு மட்டும் என்ன பண்ணுது? என்னமோ புதுசாக சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி கேட்குறோமா இல்லையா? ஆனால் மற்றவங்களுடைய கதையை கேட்டால் தான் தெரியும், நம்மளுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனை நம்மளுக்கு மேலேயா இருக்கும். அல்லேலூயா. ஐயோ எனக்கு எவ்வளோ மேலுப்பா சொல்லிக்கலாம், அப்படி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தோன்னா யோபுக்கு வந்த பிரச்சனை நமக்கு வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பக்கமும் அவனுக்கு நெருக்கம். நம்மளுக்கு பிரச்சனை வரும்பொழுது யோபை தான் நம்ம நினச்சிக்கணும். உண்மைதானே? அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துச்சான். பிள்ளைகளை கூட எது வேணாலும் இழந்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் எதை இழந்தால் ரொம்ப கஷ்டம்? உறவில் இருக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைதானே? பிள்ளைகளை இழந்தோன்னா அது நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாது. ஒரு சகோதரி ஆண்டவருக்குள்ளே இல்லை, அங்கே அவங்க பையனை ஃபைனல் இயர்னு நினைக்கிறேன், காலேஜ் போயிட்டு வரும்பொழுது புதுசாக பைக்கு வேணும்னு தொல்லை பண்ணி அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கு? பைக்கை வாங்கியிருக்குது. பைக்கை வாங்கிட்டு பைக்கை அடிக்கடி என்ன பண்ண மாட்டாங்களாம், அவங்க பேரண்ட்ஸ் எடுக்க விட மாட்டாங்களாம். ஆனால் அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான், அம்மா எனக்கு ஆசையாக இருக்குது, என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், அவனை கொஞ்சம் மட்டும் போய் நான் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரி, அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப பாசம் அம்மாவுக்கு அந்த பிள்ளை மேலே. அப்பப்போ அவன் ட்ரெஸ் பண்ணும் போதெல்லாம் பார்த்து ரசிப்பாங்களாம். அவங்க அந்த சொல்லி அழுகும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போது சரிப்பா போயிட்டு பத்திரமா வந்துடு. அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறான், அவனை ஏற்றி கொண்டு கிட்டத்தட்ட சரப்பனஞ்சேரியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஓரகுடத்தில் போயிட்டு அந்த பையனை விட்டுட்டு வரும்பொழுது ஒரு பெரிய லாரி, இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணி அது கூடவே போயிருக்கிறான். லாரிக்கு பின்னாடி வருது அவ்வளோவா தெரியாது, ஏன்னா சின்ன வண்டி, அது பெரிய லாரி.
லாரினா லாரியோட பெருசாக இருக்கும்ல அது. இவங்க வரும்பொழுது என்ன ஆயிருக்கு, அப்படியே போயிட்டு ஸ்பாட்லேயே காலி. அப்போது அந்த தாய்கிட்ட உடனே அவங்களால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. இந்த மாதிரி வர வழியில் என்ன இன்னும் காணுமேன்னு ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கலை. சரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னா, பையன் கொஞ்சம் அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி என் பையன் வருவான்னு அவங்க காத்துட்ருக்குறாங்க. அவங்க மனசில் பையன் போயிருக்கிறான், பையன் வருவான்னு காத்துட்ருக்குறாங்க. ஆனால் பையன் என்ன பண்ணலை. பையன் வரும்போது எப்படி வரான், கதறி அழுதாங்க பாருங்க. அது பார்க்க முடியல கண்கூடா. இதுக்கு தானாப்பா நான் இத்தனை வருஷம் உன்னை படிக்க வச்சேன்னு சொல்லிட்டு. அப்போது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தேவ கிருபை நம்மை பாதுகாக்கிறது, நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறது, கணவரை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி அறிதல் உள்ள ஜனமாய், நன்றி சொல்லுகிற ஒரு ஜனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் நடக்கலைன்னா என்ன பண்ணுகிறோன்னா, முறுமுறுக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறார், அதை நம்ம நினச்சோன்னா நன்றி சொல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் ஜீவனோடு கூட இருப்பது அது தேவனுடைய பெரிதான கிருபை. ஹல்லேலூயா. நான் நிர்மூலமாகாது இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் நிர்மூலமாகாது இருக்கிறது அது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் நன்றி உள்ள ஜனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். ரோமர் 1 அதிகாரம் 21 வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும். ஹல்லேலூயா. தேவனை என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஹல்லேலூயா. யார் தேவனை அறிந்த ஜனங்கள்? தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம அவிசுவாசி பற்றி இங்கே சொல்லப்படலை. யாரை பற்றி சொல்லப்படுது? விசுவாசியை பற்றி. இவர்கள் தேவனை நன்றாக அறிந்திருக்கிறார்கள். அறிந்தும் அப்புறம் ஹல்லேலூயா. அது எப்படி? அது தேவனை அறிந்தும் தேவனென்று மகிமைப்படுத்தாமல். புரிஞ்சுக்க முடியுதா? இவர்தான் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், இவர்தான் எனக்கு மீட்பை கொடுத்தார் என்று நன்றாக நம்ம என்ன பண்றோம்? அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அறிந்தும் என்ன பண்றோம்? தேவன் என்று அவரை என்ன பண்ணலையா? மகிமைப்படுத்தல. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் இவங்க தான் எனக்கு அப்பா, இவங்க தான் எனக்கு அம்மான்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு வந்துருச்சு, குழந்தையே என்ன பண்ணுது? அம்மான்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியுது, இது யாரு தான் அம்மா, இது யாரு? என் அப்பா. ஹல்லேலூயா. அப்போ அறிந்திருந்தும் அந்த பிள்ளை வேற யாரனா போயிட்டு இதுதான் என் அப்பான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் கதை இந்த மாதிரி. ஹல்லேலூயா. தேவனை அறிந்தும் தேவனென்று என்ன பண்ணல? மகிமைப்படுத்தல. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் விசுவாசிகளாகிய நாம் அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவது இல்லை. நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற தீமையை மாத்திரம் நம்ம நினச்சி, எனக்கு இப்படி நடந்துருச்சு, என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு, நான் ஆண்டவரை தேட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிடுது? இறுதி என்ன பண்ணிடுது? மாறி போயிடுது. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க என்ன வருது, வாசிங்க. ஸ்தோத்திரியாமலும் இருந்து சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ஹல்லேலூயா. மகிமையும் படுத்தல, ஸ்தோத்திரமும் பண்ணல. அப்ப இது ரெண்டும் பண்ணாதனால என்ன ஆச்சு? சிந்தனை என்ன மாறிடுச்சு? வீணா போச்சு. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க வீணா போறதை விரும்புவோமா? சுத்தமா விரும்ப மாட்டோம். அப்படிதானே? சுத்தமா நான் விரும்ப மாட்டேன்னு சொல்றேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை ஸ்டேட் லெவல்ல வாங்கணும். அல்லேலூயா. மற்றவங்க மத்தியில் என் பிள்ளை எப்படி இருக்கணும்? நல்லா உயர்ந்து இருக்கணும்னு நினைப்போம். யாரு?
பெற்றோராகிய நாம். அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவரும் நினைக்கிறாரு, என் பிள்ளை என்னை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லலாமா? என் பிள்ளை என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும், என் பிள்ளை என்ன தான் ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணிடுறாங்களாம், என்ன பண்ணிடுறாங்க, வீணாய் போயிடுறாங்க. அல்லேலூயா. தேவனை தேடாமல் போயிடுறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய இருதயம் எவ்வளோ துக்கப்படும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சபையில் கூட எவ்வளோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், இந்த நாளிலே ஆண்டவரை தேடாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, வீணாய் போயிடக்கூடாது. உங்கள் ரட்சிப்பில் என்ன பண்ணணும், மறுபடியும் வரணும். உங்கள் ரட்சிப்பில் என்ன பண்ணணும், மறுபடியும் நிலை நிற்கணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அது மாத்திரம் இல்லை, இன்னும் அடுத்த வார்த்தை பாருங்க, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிந்தனை வீணா போயிடுச்சுன்னா இருதயம் எப்படியா மாறிடுமா? வெளிச்சம் உள்ள இருதயம். ரட்சிப்பு வரும்பொழுது வெளிச்சம் வருது. அல்லேலூயா. ஆனால் ரட்சிப்பு என்ன பண்ணும் பொழுது, ஆண்டவரை தேடாத பொழுது இருளாயிடுது. என்ன இருளாயிடுது? இருதயம் இருளாய் போயிடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருளாக போகிறது நம்ம விரும்புவோமா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரும் அப்படியாய் நம்மை இருளா நம்ம போயிடணும், வீணா போகணும்னு ஆண்டவர் விரும்புவதே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், எழும்ப வேண்டும். எப்படி? இன்னும் நான் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. இன்னும் நான் வளரணும், இன்னும் நான் மகிமையாக என்ன பண்ணணும், எழும்பணும். அல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையில் நாம் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கே ஒரு இருட்டு இருக்குதோ அங்கே ஒரு சுவிட்ச் போட்டால் என்ன ஆயிடுது, வெளிச்சம் தானாய் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நம்ம வாழ்க்கைக்குள்ளாக என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையும் இயேசை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, என்ன பண்ணிடக்கூடாது, அனுப்பிச்சிடக்கூடாது. அவர் போக மாட்டார். என்ன பண்ணுறோம், அநேக நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, நான் என்ன பண்ணிடுறேன், என் வேலையை என்ன பண்ணிடுறேன், முடிச்சுட்டு வந்துடுறேன், நான் செய்ய வேண்டியதை என்ன பண்ணிடுறேன், செஞ்சுட்டு வந்துடுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நேரமும் நாம் யோசிக்க வேண்டியது, ஒவ்வொரு நேரமும் அவருடைய இருதயம் நமக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் நம் குடும்பத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருடைய விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தருடைய இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யாருமே இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறக்கூடாது, இழந்து போகக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவ சபையில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த சபையில் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதில் நாம் நிலை நிற்கும்பொழுது நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. வேதத்தில் கூட புதிய ஏற்பாட்டில் விதையை குறித்த ஒரு சில வசனங்களை வாசிக்கிறோம். முதல்ல விதை எங்கே விழுது, வழி அருகே விழுது. என்ன ஆகுது, வழியில் விழுற விதை என்ன ஆகுது சொல்லுங்களேன், என்ன ஆகுது? ஆமாம், காக்கா பட்சிகள் வந்து என்ன பண்ணுறது, சாப்பிட்டு போயிடுது. ஆண்டருடைய வார்த்தை இருதயத்தில் படும் பொழுது சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சிலருக்கு, யாருக்கு, ஒரு சிலருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அது அப்படியே காத்தா இங்கேருந்து கிளம்பி அப்படி வெளியே போனோன்னுமே என்ன ஆகிடுது, அப்படியே என்ன பண்ணிடுது, போயிடுது. என்னங்க வார்த்தை கேட்டீங்க, அது என்னமோ சொன்னார், ஆனால் என்ன பண்ணல, என்னன்னு தெரியலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் என்னது, வழி அருகே, நான் வழி அருகே விழுந்த விதையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் போயிட்டு அதை நிலை நிற்கணும். அடுத்த விதை எங்கே விழுது, கற்பாறையில் விழுது. அல்லேலூயா. அது என்ன ஆகுது, கற்பாறையில் விழுது, என்ன வருது, நல்லா வளரும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஃபாஸ்ட்டாக வளரும். வண்டி ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்பீட் பிரேக் வந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? வண்டி ஃபாஸ்ட்டாக போகுது, ஸ்பீட் பிரேக் வந்துடுச்சு, பிரேக் பிடிக்கல, என்ன ஆகும் சொல்லுங்களேன்? வண்டியே ஓட்டலையா? வண்டியே ஓட்டாத மாதிரி பார்க்குறீங்க, என்ன ஆகும் சொல்லுங்க? ஸ்பீட் பிரேக் வந்துடுச்சு, பிரேக் பிடிக்கல, ஆமாம் விழ வேண்டியது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், ஃபாஸ்ட்டாக போவோம் வண்டி. எதனா ஒன்று வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன். ஆமாம், நான் ஏன் அந்த ஊழியத்தை செய்யணும், நான் எதுக்கு வரணும், என்ன ஆயிடுச்சு, முட்டிக்கிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விதையாவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. மூணாவது விதை எங்க விழுது? முள்ளுள்ள இடத்துல விழுது. ஹல்லேலூயா. நல்லா அதுவும் என்ன பண்ணுது, வளருது. ஆனா என்ன ஆச்சு, வளரும் போது முள் என்ன பண்ணுச்சு, குத்துது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லாதான் வண்டி ஓடும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், முள் என்ன பண்ணும், குத்தும். ஹல்லேலூயா. குத்தும் போது என்ன ஆயிடுது, சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியலையே, கவலை வந்து என்ன பண்ணிடுது, இருதயத்தை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அதையும் விரும்புவது இல்லை. ஹல்லேலூயா. சபையில் முக்காவாசி, அதாவது ஒரு 80% பேர் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, கவலை வரும் பொழுது இருதயம் என்ன பண்ணிடுது, சோர்ந்து போயிடுது. உண்மையா இல்லையா? சோர்ந்து போயிடுது. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே அது உண்டு. ஆனாலும் சோர்வு வந்து அப்படியே என்ன பண்ணுறக்கூடாது, உட்காந்துடக்கூடாது, மறுபடியுமாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுகை பார்த்தா, கழுகு என்ன பண்ணுமா, அது ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள், அது 100 வருஷமா எவ்வளோன்னு தெரியல, அது நல்லா வளருமா. அப்புறம் என்ன பண்ணுமா, அது அப்படியே மலையின் உச்சியில் போயிட்டு அது அப்படியே உட்காந்துருமா. அது பறக்காது, அப்படியே உட்காந்துருமா. கொஞ்சம் ஒரு சில நாட்களாய் உட்காந்த பிறகு அது என்ன பண்ணுமா, அதனுடைய இறகுகள் எல்லாம் என்ன பண்ணுமா, கொட்டுமா. எல்லாமே கொட்டி ஒரு அப்படியே ஒன்றுமே இல்லாத ஒரு இதுவாக அப்படியே இருக்குமா. அதுக்கப்புறம் அது அப்படியே சோர்ந்துடும். இப்போ பறவைக்கு என்ன தேவை, பறக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன தேவை, ரெக்க தேவை. ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறோமா, எல்லாமே கொட்டி போயிடுமா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர ஆரம்பிக்கும், மறுபடியுமாக ரெக்கை உருவாகும், மறுபடியுமாக நல்ல உயரே பழுந்து அது எழும்பும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கை. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எல்லாம் வரும். ஹல்லேலூயா. சோர்வுகள் வரும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அப்படியே உட்காந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா, மறுபடியுமாக கழுகை போல சட்டைகளை பறந்து உயர எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உயர எழும்ப விரும்புகிறார். நாம், ஹல்லேலூயா, யாரு? நாம் மறுபடியுமாக சட்டைகளை அடித்து உயர கழுகை போல எழுமணும். ஏன் மற்றதெல்லாம் சொல்லக்கூடாது ஆண்டவர்? கழுகை போல ஏன் சொல்லணும்? ஒரு சிலதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பனைமரம் போல எப்படி இருக்கணுமா, அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு நல்ல அருமையான காரியங்களை அதில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பனைமரம் எப்படி வளரும், எல்லா மரத்தை காட்டிலும் உயரமாய் வளரும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கழுகு, ஏன் கழுக சொல்கிறார்னா அதுதான் உயர பறக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் விரும்புவது கீழே பார்த்துக்கிட்டு இல்லை, உலக இதையே பார்த்துட்டு இல்லை, நாம் உயர எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நல்ல நிலத்தில் விழுகிறதான விதை. ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விழுகிற விதை எப்படி இருக்கும்? 30, 60, 100 பலனை கொடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு 100 மடங்கான ஒரு அறுவடையை
கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க 2 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, நன்றி அறிந்தவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அறிந்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ம பார்த்தோம் ரோமர் 1:21 என்ன செய்ய மாட்டாங்க? என்ன செய்ய மாட்டாங்க? நன்றி அறிந்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? மகிமைப்படுத்த மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க? ஸ்தோத்திரிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? கொலோசியர்ல 3வது அதிகாரம் 15வது வசனம் எடுத்து வாசிக்கலாமா? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடுவது, இதற்கென்று ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு? நன்றி உள்ள ஒரு ஜனமாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆரம்பத்திலே கேட்டேன், நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே அப்படிதான் பவுலும் சொல்லுகிறார். எப்படி நாம் இருக்கணும்? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தர் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறான்னா நம்ம எப்படி நன்றி சொல்லுவோம் அவருக்கு? ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கிஃப்ட், ஒரு பெண்ணோ என்னமோ ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறார், எப்படி நன்றி சொல்லுவோம்? தேங்க்ஸுங்க. அதே ரொம்ப தேவையோடு கூட இருக்கிறோம், வந்து ஒரு காரியத்தை நமக்கு உதவி செய்கிறார், இல்லை ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், அந்த கடன் பிரச்சனை நான் தீர்க்கிறேங்க அப்படின்னு வந்து சொன்னான், எப்படி நன்றி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும் அந்த நன்றி? எப்படி இருக்கும்? ரொம்ப நாளாக நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், அந்த காரியத்தை ஆண்டவர் கேட்டு அதுக்கு ஒரு நன்மையை செய்கிறாருன்னு வச்சுங்க, அந்த நன்றி எப்படி இருக்கும்? நான் எதுக்குமே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க, இப்படி தான் நான் அமைதியாக இருப்பேன்னு சொல்கிறீங்களா? அந்த நன்றி எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அந்த நன்றி எப்படி இருக்கும்? கண்ணீரோடு இருக்கும். வெறும் வாயில் இருக்குமா? எப்படி வரும்? உள்ளத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவும் ஒரு நன்றி இருக்காது, கையை பிடிச்சி என்ன சொல்லுவோம்? ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. உண்மையா இல்லையா? இல்லை, நீங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, அதுக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு நேரம் இருக்குது. ஆராதனை நேரத்தில் ஒரு நேரத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். என்ன நேரம் அது? நன்றி சொல்றதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறார். நன்றி சொல்லி அவரை துதிக்க ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். என்ன நேரம்? இப்போ என்ன நேரம்? இப்போ என்ன நேரம்? ஆண்டருடைய வார்த்தை, ஆண்டு என்ன சொல்ல போறாரு எனக்கு, அதுக்காக ஆவலாக உட்காந்துட்டு இருக்கோம். சரி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம் அது என்ன நேரம் சொல்லுங்க? நன்றி சொல்லி ஆராதிக்கிற நேரம். அது எவ்வளோ நேரம் மிஞ்சி போனா? எவ்வளோ நேரம் மிஞ்சி போனால்? ஒரு 20 நிமிஷம், இல்லை மிஞ்சி போனால் 25 நிமிஷம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவர் செஞ்ச நன்மையை நம்ம நினச்சி நன்றி சொல்லணும்னு யார் விரும்புகிறா? யார் விரும்புகிறா? ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறாரா இல்லையா? விரும்பலையா? விரும்புகிறார். ஏன்னா நிறைய உதாரணம் இருக்குது. 10 குஷ்டரோகி சுகத்தை பெற்றாங்க. அதில் எத்தனை பேர் வந்தாங்க? ஒருத்தரம் வந்தான். ஆண்டவர் என்ன கேட்குறாரு? எங்கப்பா 10 பேருக்கு சுகத்தை கொடுத்தனே, நீ ஒருத்தந்தான் வந்திருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நன்றி எதிர்பார்க்குறேன். ஹல்லேலூயா. சரி, அப்போ அந்த நன்றி சொல்லுகிற அந்த ஆராதனை நேரத்தில் எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிச்சிங்க? யாருமே துதிக்கலையா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி சொல்லி ஆராதிச்சிங்களா? இல்லை கை கட்டி ஆராதிச்சிங்களா? வாய் திறந்து ஆராதிச்சிங்களா? இல்லை வாயை மூடிட்டு ஆராதிச்சிங்களா? சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்ல வேணாம், யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த 20 நிமிஷம்தான்.
ஆண்டவர் அசைவாடுறார். தேவ பிரசனம் ஆராதனை வேலையிலே சபையார் கூடி ஜெபிச்சாலே, ஆராதிச்சாலே ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்லுது? எங்க 2-3 பேர் என் நாமத்துல கூடி இருந்தாலே ஆண்டு இருக்கிறாராம். இங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? 2 பேர் தானா? 3 பேர் தானா? இத்தனை பேர் இருக்கிறோம்ல. அப்ப யார் இருக்கிறா? நிச்சயமா அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த நேரத்துல நன்றியை நினைச்சு நல்லா ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்னா, வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா அல்லேலூயா. முடிஞ்ச நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கணும்னு ஆண்டவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நினைப்பாரு, ஓ அதுலேருந்து நான் பாதுகாத்தனே, அதை நினைச்சு இவன் நன்றி சொல்றானா, என் மக அதை நினைச்சு நன்றி சொல்றாளா? ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு, உங்க பக்கத்துல நிப்பாரு. அல்லேலூயா. நீங்க அப்படி யோசிக்கணும். ஆண்டவர் என் பக்கத்துல நிற்கிறாரு. அல்லேலூயா. என் வலது பக்கத்துல எனக்கு நிழலா இருக்கிறான்னு வசனம் சொல்லுது. எப்பொழுதும் அவர் நம்ம வலது பக்கத்துல நிற்கிறார். அல்லேலூயா. தூதர்களை கொண்டு நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆராதனை நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல ஆண்டவரை வாய்களை திறந்து ஆராதிக்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, முழங்கால் படியிட்டு அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. தேவ வல்லமையை ஊற்றுகிறார். அல்லேலூயா. நம்ம ஏனோ தானோன்னு நம்ம ஏதாவது முடிஞ்சு போனால் என்ன பண்ணுறது? இது செய்யலாமா அதை செய்யலாமா, ஐயோ அந்த வேலைக்கு போகணுமே, அவன் வெயிட் பண்ணிருப்பானே, இதெல்லாம் நம்ம மண்டையில் ஓடிட்டு இருந்துச்சுன்னா தேவ பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதிக்கிற நேரத்தில் தேவனை நல்லா நம்ம ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை மாத்திரம் நினைச்சு பார்த்து நம்ம நன்றி சொல்ல தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சில காரியங்கள் நடந்திருக்காது தான். அல்லேலூயா. அதை நம்ம ஒரு பக்கம் விட்டுருவோம். அல்லேலூயா. நன்மையை நினைச்சோன்னா நடக்காததையும் கர்த்தர் நடந்து முடிய செய்வார் நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் என் வாழ்க்கையில ஏராளம். அல்லேலூயா. அதுக்கு நன்றி உள்ள ஒரு பாத்திரமாய் நான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சமாதானம் நம்ம இருதயங்களில் என்ன பண்ண வேண்டுமா? ஆள கடவுது. அல்லேலூயா. தேவனை நம்ம துதிக்க 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 தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை முழுமையாய் ஆளுகை செய்யும். கரங்களை உயர்த்தி அல்ல சொல்லாமா? அல்லேலூயா. தேவ சமாதானம் நாம் துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. முதலாவது நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். அதன் பிற்பாடு யாருக்கு நன்றி சொல்லணும்? நமக்கென்று உதவியா இருந்தவர்களுக்கும் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அநேக நேரங்களில் மனிதர்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம், ஆனால் ஆண்டவருக்கு சொல்லுவதை நம்ம விட்டு விடுகிறோம். அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு நம்ம சொல்லுகிறோம், மனிதர்களுக்கு சொல்லுவதை நம்ம விட்டு விடுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, முதலாவது தேவனை நான் மகிமைப்படுத்தணும், ரெண்டாவது யார் எனக்கு நன்மை செய்தார்களோ அவர்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நான் ஆண்டவர் தான் எனக்கு நன்மை செஞ்சாரு, நான் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் நான் நன்றியா இருப்பேன், நான் மனுஷனுக்கு நன்றி உள்ளவனா நான் இருக்க மாட்டேன் நம்ம சொல்லவே முடியாது. அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம நன்றியா இருந்தோம்னா உலக மனுஷர்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம உணவுக்காக, கர்த்தர் கொடுத்த உடைக்காக, கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு இடத்திற்காக, வீட்டுக்காக நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ எத்தனை மாதம் நம்ம கடந்து வந்துட்டோம்? 5 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ எத்தனாவது மாதத்தில் நம்ம இருக்கோம்? 6வது மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த 6வது மாதத்தில் கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். ஒரு சிலர் அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். யாரெல்லாம் காலையில் ஏஞ்ச உடனுமே அப்படியே உட்காந்து, இல்லை மூஞ்சு கழுவிட்டோ வாய் கழுவிட்டோ அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா ஆமென். ஏன்னா இரவு முழுவதும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. காலையிலே நான் எழுவது யாருடைய கிருபை?
தேவ கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நைட்டில் போயிட்டு குட் நைட் சொல்லிட்டு படுக்கிறீங்க, சரியா? அதோட எப்போ ஏஞ்சிக்கிறோம்? காலையில். நைட்டு ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னு தெரியுதா? எங்கே போகுதுன்னே தெரியல ஆவி. உண்மையா இல்லையா? அந்த நைட்டில் வந்து யார் என்ன பண்ணாலும் தெரியாது. ஆனால் பாருங்க, கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுநாள் காலையில் அழகாய் நம்மை தட்டி எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்த உடனேமே என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? முடிஞ்சா போயிட்டு மூஞ்ச கழுவிட்டு வாயை கொப்பிச்சுட்டு என்ன பண்ணிடணும்? உக்காந்துடணும். ஹல்லேலூயா. நல்லா கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா. எதை பற்றியும் வேணாம், எதுவுமே வேணாம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை மட்டும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஒரு வேளை நீங்கள் பண்ணலை அப்படின்னா இனிமேல் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்க, அந்த நாள் முழுவதும் தேவ கிருபை நம்மை பாதுகாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காலைல ஏன் சொன்னே என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஏன் சொன்னே என்ன பண்ணுறோம்? நேராக எங்கே போகிறோம்? கிச்சனுக்கு போயிட்டு என்ன பண்ணுறோம்? நேராக போயிட்டு என்ன பண்ணிடுறோம்? கேஸ் ஆன் பண்ணுறோம். ஹல்லேலூயா. அந்த கேஸ் ஆன் பண்ணும்போது கூட என்ன பண்ணணுமா? எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, அந்த ஆன் பண்ணும்போது கூட நீ ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆரம்பி. அந்த நாள் முழுவதும் நீ என்ன செய்கிறியோ அது ருசியுள்ள ஒரு பதார்த்தமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேராக போயிட்டு அந்த கேஸை ஆரம்பித்து நம்ம டீ போட்டால் அது எப்படி மாறும்? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இனிமேல் ஸ்தோத்திரம் பண்ணாமல் ஜெபம் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? பெட்டை விட்டு ஏஞ்சிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கிச்சனுக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. முடிவு எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டிங்களா? ஹல்லேலூயா. முடிவு எடுத்தவங்களாம் ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தூங்கி ஏஞ்சோடனே கை தேடும். என்ன தேடுது? ஃபோனை தேடுது. அந்த ஃபோனில் தான் முழிக்குது. என்னது? கண்ணு. ஹல்லேலூயா. அப்புறம் அதுலேயே அப்படி போயிடுது. என்ன போயிடுது? 10 நிமிஷம் போயிடுது. ஆண்டவர் பார்ப்பார், ஏப்பா இந்த இரவு முழுவதும் உனக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாத்தேன், எனக்கு நன்றி சொல்லாமல் நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற? என்ன பண்ணிகிட்ருக்கிற? ஃபோனை பார்த்துட்ருக்குற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அது எதுவாக இருக்கட்டும், முக்கியமான மெசேஜாக கூட இருக்கட்டும், இல்லை யாருன்னா நைட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்களா, மிஸ் கால் கூட இருக்கட்டும். ஆனால் முதல்ல நம்ம இருதயம் விழிப்பது, நம்ம கண் விழிப்பது, அது யாராக தான் இருக்கணும்? ஆண்டவராக தான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையும் தேடக்கூடாது, நியூஸ் பேப்பரையும் தேடக்கூடாது, அப்புறம் என்னது ஃபோனும் தேடக்கூடாது. அப்புறம் வேற என்ன தேடுவீங்க காலையில்? காஃபி. ஆமாம், ஒரு சில வாயை கூட கழுவ மாட்டாங்க. எழுந்தோன்னே என்ன வரணுமா? பெட் காஃபி. ஹல்லேலூயா. அது கூட நல்லது கிடையாது. உண்மையா இல்லையா? யாருன்னா நர்ஸுங்க இருக்கிறீங்களா? அது கூட நல்லது கிடையாது. ஏஞ்சோன்னு என்ன பண்ணணுமா? சொல்லுங்க. பழக்கம் இருந்தால் தான் சொல்லுவீங்க. ஐயா சொல்லுங்க. எழுந்த உடனேமே ஒரு சொம்பு தண்ணி குடிக்கணுமா? ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குது? ஏங்க அதெல்லாம் இப்போ போய் கேட்டுனுக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்ன பண்ணுறது? ஹல்லேலூயா. நல்லா முடிஞ்சா வெதன்னு, ரொம்ப சூடாக இல்லை, வெதன்னு ஒரு சொம்பு தண்ணி காலையில் ஏஞ்ச உடனேமே போய் நல்லா குடிங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மூஞ்சை கழுவிட்டு வாயை கழுவிட்டு வந்து உக்காந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடம்பும் நல்லா இருக்கும், அந்த நாள் முழுவதும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் தீமையிலே நமக்கு நன்மை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவர்? தீமையிலே கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தீமை வந்தாலும் இப்போ என்ன வந்துன்னு இருக்குது? என்ன வந்துன்னு இருக்குதா?
ஆமாம், கொரோனா வந்துன்னு இருக்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ? என்ன பண்ணிக்கணுமா? என்ன பண்ணிக்கணும்? பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அது என்ன, அது ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமை இல்லை என்றாலும் இது ஒரு வியாதியாய் மாறிவிட்டது. ஆனாலும் நாமும் என்ன பண்ணணும்? இனிமேல் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? அதிகாலையில் ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, பரவி வருகிற கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே முதல்ல வசனமே என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். ஆமாம், முதலாவதுன்னா இதுலேயும் முதல்ல அந்த நாளில் முதல்ல நம்ம கடவுளை துதித்து மகிமைப்படுத்தினால் அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அல்லேலூயா. நம்ம குடும்பங்களையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விட்டுவிட்டு அதன் பிற்பாடு பிரச்சனை வந்த பிறகு என்ன பண்ணுகிறோம்? ஆண்டவர்கிட்ட போய் முட்டி முட்டி அழுகிறோம். இன்னும் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இரவு நேரங்களிலே பிசாசு என்ன பண்ணுவானா, சுற்றி திரிவான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணுவான்? ஏன்னா இரவிலே தான் என்ன பண்ணுவாங்க? சில மந்திரவாதிகளும் சரி, சூனியம் வைக்கிற சரி, எந்த டைம் அவங்களுக்கு ஏற்றது? எந்த டைமு? இரவு. ஏன்? ஏன்? இருட்டு உகந்தது அவங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அவங்க இரவு நேரங்களிலே என்ன பண்ணுவாங்க? சில காரியங்களை செய்வாங்க. பிசாசானவனும் இரவு நேரங்களிலே சுற்றி வருவான். அல்லேலூயா. சுற்றி வருவான், ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டு வருவான், ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வருவான். அப்போது எந்த குடும்பத்தில் பாதுகாப்பு இல்லையோ அங்கே என்ன பண்ணுவான்? ஒரு சில விதையை போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்போது அந்த விதை வளரக்கூடாது என்றால், அந்த விதை பரவக்கூடாது என்றால் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த காலையில் அல்லேலூயா, இரவு பிசாசு ஒருவேளை விதையை விதைத்திருந்தால் மறுநாள் காலையிலே நம்ம எழுந்த உடனே தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது சத்ருவின் வல்லமைகளை கர்த்தர் உடைத்து தேவ பாதுகாப்பை கர்த்தர் நம்மை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவன் சொல்லிக்கிறாரு, முதலாவது அல்லேலூயா அதிகாலையில் என்ன பண்ண? என்னை தேடு. அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஒருவேளை ஒரு சிலருக்கு 5 மணியாக இருக்கலாம், ஒரு சிலர் 3 மணிக்கே எழுச்சிக்குவீங்க, ஒரு சிலர் 6 மணிக்கு. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு காலையில் எத்தனை மணி? 10 மணி. வெயில் சுளீர்னு அடிக்கணும், அப்போ தான் என்ன வரும்? காலைல ஆயிடுச்சா? அது எப்படியா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆனால் காலையில் எழுந்த உடனே செய்ய வேண்டிய காரியம் தேவனை மகிமைப்படுத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுக செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமாதானம் என் குடும்பத்தை ஆளுக செய்யும். எப்போ? நான் அவரை துதிக்கும் பொழுது. அல்லேலூயா. நான் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது. அல்லேலூயா. நம் பிள்ளைகளையும் நம்ம அப்படியா என்ன பண்ணணும்? வளர்க்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியாய் அவர்களையும் அந்த பாதையில நம்ம நடத்தும் பொழுது அவர்களுடைய எதிர்காலத்தில் கர்த்தர் அவர்களுக்கு ஏற்றதை செய்வார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை செய்கிற தேவன். அல்லேலூயா.